பெட்ரோல் டீசல் எரிவாயு விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி இடதுசாரி கட்சிகளின் சார்பில் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் பல நூற்றுக்கணக்கான இடங்களில் இத்தகைய கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நாங்கள் எல்லாம் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு பெட்ரோல் டீசலுடைய விலையை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் உயர்த்தும் என்று அறிவித்த போது அப்படியெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம், அது வதந்தி, எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்று ஒன்றிய பிஜேபி அமைச்சர்கள் இந்திய நாட்டு மக்களை ஏமாற்றினார்கள். ஆனால் நாங்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல ஏற்கனவே வணிக சிலிண்டர்களுடைய விலை 1000 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது 20 நாட்களுக்கு முன்பாக. இப்போது 5 நாட்களுக்கு முன்பாக பெட்ரோல் டீசலுடைய விலை 3 ரூபாய்க்கு மேல் உயர்த்தப்பட்டது. இப்போது 4 நாட்கள் கழித்து மீண்டும் 1 ரூபாய் பெட்ரோல் டீசலுக்கு மேலும் 1 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இப்படி 4 நாளைக்கு ஒரு முறை விலையை உயர்த்தினா மக்களால் வாழ முடியுமா என்கிற கேள்வியை ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தை பார்த்து நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம். ஏற்கனவே எரிவாயு சிலிண்டர், வணிக சிலிண்டர் உயர்த்தப்பட்டிருக்கிறது. 5 கிலோ சிலிண்டருடைய விலை என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதே போக்கில் போனால் அடுத்த ஒரு சில நாட்களில் வீட்டு உபயோக சிலிண்டருடைய விலையும் மிக கடுமையாக உயர்த்தப்படும் என்கிற எச்சரிக்கையை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இப்படி எல்லா சுமைகளும் ஏக காலத்தில் மக்களுடைய தலையில் சுமத்தப்படுகிற போது வாழ முடியாத ஒரு நெருக்கடிக்கு இந்திய நாட்டு மக்களை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தள்ளி இருக்கிறது என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். பெட்ரோல், டீசல், எரிவாயு என்பது ஒரு அத்தியாவசியமான பொருள். இந்த பொருட்களை பயன்படுத்தாமல் இன்றைக்கு உலகத்தில் மனிதகுலம் வாழ முடியாது. ஆகவே அத்தியாவசியமான பொருள் என்கிற முறையில் அதை அனைத்து மக்களுக்கும் குறைவான விலையில் கிடைப்பதற்கும் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பதற்கும் உரிய நடவடிக்கையை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். மாறாக விலை உயர்த்துவது மட்டுமே தன்னுடைய கடமை என்கிற முறையில் பிஜேபி அரசாங்கம் நடந்து கொள்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக இந்த நெருக்கடிக்கும் விலை உயர்வை குறைப்பதற்கும் உரிய நடவடிக்கைகளை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் எடுக்க வேண்டும். தட்டுப்பாடு என்பது ஏற்படுவதனுடைய விளைவாக கள்ளச்சந்தையில் சிலிண்டர்களை வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு மக்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். 3300 ரூபாய் உள்ள வணிக சிலிண்டரை 5000 ரூபாய் கொடுத்து ஹோட்டல்காரர்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி 1000 ரூபாய் மதிப்புள்ள வீட்டு உபயோக சிலிண்டரை 2000 ரூபாய் கொடுத்து 2500 ரூபாய் கொடுத்து பொதுமக்கள் வாங்க வேண்டிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நெருக்கடிகள் அனைத்தையும் மூடி மறைக்கக்கூடிய வகையிலேதான் அரசாங்கத்துடைய அணுகுமுறை இருக்கிறதே தவிர இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எந்த நடவடிக்கையும் அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். உடனடியாக உயர்த்தப்பட்ட இந்த விலை உயர்வு திரும்பப் பெற வேண்டும். எண்ணெய் கம்பெனிகளுக்கு உண்மையிலேயே நஷ்டம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதற்கு உரிய மானியத்தை மத்திய அரசாங்கம் வழங்க வேண்டுமே தவிர மக்கள் தலையில் சுமத்தக்கூடாது என்று நாங்கள் வற்புறுத்துகிறோம்.